இன்னொரு சகோதரி கன்சுல் ஐன் கலாகவல இருந்து கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் MS கன்சுல் ஐன், இடம் கலாகவல். எனது கேள்வி, லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத்துகளை எவ்வாறு தொழ வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் எத்தனை ரக்காத்துகள் தொழணும் என்றதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழணும் என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தும் தொழுந்திருக்கிறாங்க, 4 ரக்காத்தும் தொழுந்திருக்கிறாங்க. புகாரியில 937வது செய்தியில கான யுஸல்லி கபுலல் லுஹ்ரி ரக்காத்தைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1182வது செய்தியில் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஉ அர்பஅன் கப்லல் லுஹ்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்பு உள்ள 4 ரக்காத்துகளை ஒருபோதும் விட்டதில்லை என்றும் ஒரு செய்தி வருகிறது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்தும் சுன்னத் தொழலாம், 4 ரக்காத்துகளும் சுன்னத் தொழலாம் என்பது இதுல இருந்து விளங்குது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, இப்ப 2 ரக்காத் சுன்னத் தொழுறதா இருந்தா ஒரு சலாத்துல முடிச்சிடலாம். ஒரு சலாம் தான் இருக்குது, ஒரு அத்தஹியாத் தான், தஷஹுத் தான் இருக்குது, அதோட முடிச்சிடலாம். 4 ரக்காத் தொழுறதா இருந்தா 2 ரக்காத்தா பிரிச்சு 2 சலாம்ல முடிக்கணுமா, அல்லது வலமையா லுஹர் தொழுற மாதிரி ஒரே சலாம்ல முடிக்கணுமா என்றதுதான் கேள்வி, சந்தேகம். இதற்கு மார்க்கத்துல என்ன விளக்கம் என்று பார்த்தால், பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தாக சுன்னத் தொழுகைகளை தொழ சொல்றாங்க. எப்ப தொழ சொல்றாங்க? இரவு நேரத்தில் நாங்கள் தொழக்கூடிய சுன்னத் தொழுகைகளாக இருந்தால் அதை தான் 2 ரக்காத்தா தொழ சொல்றாங்க. இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரிலே 993வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாத்துல் லைலி, இரவு தொழுகை என்பது மஸ்னா மஸ்னா, 2 தொழ வேண்டும். ஃபைதா அரத்த அன் தன்சரிஃப, நீ முடித்துக் கொள்வதற்கு விரும்பினால் ஃபர்க ரகாத்தன், ஒரு ரக்காத்தாக நீ முழுமையாக்கிரு. தூத்திருலக்க மா ஸல்லைத, நீ தொழுததை அது ஒற்றையாக மாற்றிவிடும், ஒற்றையாக ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இரவில் தொழுவதாக இருந்தால்தான் ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவில் தொழுவதுதான் 2 ரக்காத்தா தொழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது பகலுக்கு பொருந்துமா? பகலுக்கு பொருந்தாது. இரவிலே ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதனால சுன்னத்தான தொழுகைகள் இரவில் தொழும் போது 2 புரியணுமே தவிர இது பகலுக்கு பொருந்தாது என்பது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எப்போது பகலுக்கு பொருந்தாது என்று வருகிறதோ அப்போது பகலுடைய சுன்னத்துகள் 4 ரக்காத்துகளாக வந்தால் அப்ப 2 உடைச்சி தொழணுமா, கம்ப்ளீட்டா தொழணுமா? கம்ப்ளீட்டா தான் தொழணும். பகலுடைய சுன்னத்துக்கு 2 உடைச்சி தொழணும் என்றது பொருந்தவில்லை. பகல் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடல, இரவு என்று சொல்லிட்டாங்க. அப்ப பகலுடைய தொழுகையா இருந்தா முன் சுன்னத்தாக 4 ரக்காத்துகள் எந்த தொழுகைக்கு வருகிறதோ, லுஹர் தொழுகைக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் இருக்குது, அசர் தொழுகைக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் இருக்கிறது. அப்ப இவைகள்ல நாங்க முன் சுன்னத் தொழும் போது ஒரு சலாமை கொண்டு முன் சுன்னத் 4 ரக்காத்துகளையும் தொழுது முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல திருமிதியில 543வது செய்தியில ஒரு செய்தி வருகிறது, ஸலாத்துல் லைலி வன் நஹாரி மஸ்னா மஸ்னா, இரவு நேர தொழுகையும் பகல் நேர தொழுகையும் 2 இருக்கும் என்ற ஒரு செய்தி வருது. ஆனா இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசையில ஒரு பலமான செய்தி கிடையாது, இந்த செய்தியில குளறுபடி இருக்கிறது என்று இமாம் திருமிதி அவர்களே இந்த செய்திக்கு கீழே தெளிவாக குறிப்பிடுகிறார். பல அறிஞர்கள் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்றாங்க. குறிப்பாக இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாகத்தான் வருகிறது. ஆனால் அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பலமையான விஷயத்தை பார்க்கும்போது அவர் பகல் நேரத்துல சுன்னத்தை 4 ரக்காத்துகளாக தொழுதிருக்கிறார்கள் என்று காண கிடைக்கிறது. எனவே இதிலே செய்தியில குளறுபடி இருக்கிறது, எனவே இந்த செய்தி பலமான செய்தி இல்லை என்று இமாம் திருமிதி அவர்களே பதிவு செய்த குறிப்பு இந்த ஹதீஸுக்கு கீழே போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதனால இரவு நேர தொழுகை தான், சுன்னத் தொழுகைகள் தான் 2 ரக்காத்தா தொழணும். பகல் நேர சுன்னத் தொழுகைகள் எதுல 4 ரக்காத் என்று வருகிறதோ அந்த தொழுகைகள் ஒரு சலாமை கொண்டு 2 தஷஹுத்தை கொண்டு ஒரு சலாமை கொண்டு தொழ வேண்டும். லுஹர் தொழுற மாதிரியே
4 ரக்காத் முன் சுன்னத்துகளையும் தொழ வேண்டும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய சரியான தெளிவான முடிவாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரி கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு இன்றைய வாரத்துக்கான இந்த சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்திலும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக.